आरम्भहाल शुभमुहूर्तोऽस्तु श्री वल्ली देवसेना समेत முத்துக்குமார சுவாமி ஆலய இவ்வாண்டு புதியதாக துவஜஸ்தம்பம் எனப்படும் செம்பல் கொடிமரத்தில் அமைத்து இந்த ஆண்டு புதிய கொடிமரத்திலே குடியேற்றி முருகனுக்கு தனது தாய் சக்தி தேவியிடம் வேல் வாங்கி இந்த சூரபன்மனை மிக 7 நாட்களும் போர் புரிந்து அவனை வதம் செய்தார். நமது அந்தியூரிலே கல்யாணமாகாத ஆண் பெண்கள் இருவர்கள் ஜாதகத்தையும் கொண்டு வந்து முருகப்பெருமானின் காலடியிலே வைத்து ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்துருக்கிறோம்னா அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோயிலுக்கு வந்துருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி பெருவிழா வந்து வெகு விமர்சையாக வந்துட்டு நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு கொடியேற்றத்தோடு வந்துட்டு மிக அருமையாக வந்துட்டு விழா வந்து தொடங்கிருச்சு. இன்றைக்கி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேல் வாங்குறது, சூரனை வந்துட்டு வதம் செய்கிறது, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்துட்டு இங்கே நடக்க போகுது. இல்லை நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க, இந்த கோவிலோட சிறப்பு என்ன, கந்த சஷ்டி விழாவோட சிறப்பு என்ன, இதெல்லாமே எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதே போல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு மறுபடியும் டெம்பிள் விளாகில் வந்துட்டு உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். एवं वेद यो वामैरं वेद आयरवान् भवति नक्षत्राणि हवामहायतनो आयरवान् भवति नक्षत्राणि हवामहायधनं वेद आयरवान् भवति आपो वै नक्षत्राणि हवामहायतनो आयरवान् भवति एवं वेद यो वामैरं वेद आयतनवान् भवति संवत्सरो अपामहायतनो आयरवान् भवति
संवत्सरो अपाहाय धनं वेधा आयुधवान् भवति आपो वै संवत्सरो अपाहाय धनो आयुधवान् भवति एवं वेदा आयुधं वेद धनवान् भवति नो वेदान्तोत्प्रोत्थार्हेदान्ते च प्रतिष्ठतः तस्य प्रहणते तस्य यल्परक्षमगेश्वराः वल्लिदेवसेनासमेध मुत्तुकुमारस्वामिने नमः वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि मूलमन्त्रं हितोभागं च भित्त्वा कार्तिकेयाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयात् देवताभ्यो नमो नमः वल्लिदेवसेनासमेत मुत्तुकुमारस्वामिने नमः मूलमन्त्रं समर्प्य देवदेव जगन्नाथ जगदानन्दकारण ऋजोकरण प्रपद्योः निघ्नां देकिमे प्रभो देवदेव जगन्नाथ जगदानन्दहारण सूरसंहार प्रपद्योः निघ्नां देकिमे प्रभो देवदेव जगन्नाथ जगदानन्दहारण त्रिकल्याण वैभव प्रपद्योः निघ्नां देकिमे प्रभो आरम्भहाल शुभमुहूर्तोऽस्तु श्री वल्लिदेवसेना समेत मुत्तुकुमारस्वामी आलय तुजोहरण शुभमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितवस्तु வெற்றிவேல் முருகனுக்கு சகவாத்தியம் வெற்றிவேல்
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி பெருவிழாவானது முருகனுக்காக மிகப்பெரிய அளவிலே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது என்ன காரணம் என்று சொன்னால், இந்த சூரபத்மன், சிங்கமுகாசுரன், யானைமுகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு 3 அசுரர்கள், குறிப்பாக சூரபத்மன் என்ற அசுரன் தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற ஆணவத்தால் இந்த 30 கோடி தேவர்கள் எல்லாம் வதம் செய்து கொண்டு அவர்களை துன்புறுத்தி கொண்டு இருந்த காரணத்தினால் தன்னை அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஆணவ செருக்கினால் இருந்தமையால் முருகப்பெருமான் சிவபெருமானின் அருளால் 6 தீப்பொறிகளால் முருகப்பெருமான் 6 முகமாக இவ்வுலகத்தில் பிறந்து ஓர் உருவமாக இவ்வுலகத்தில் மக்களுக்கு இந்த அசுரனை மக்களுக்கும் தேவர்களுக்கும் கொடுமை செய்த காரணத்தினால் இந்த அசுரனை அழிக்க வேண்டும் என்று நோக்கத்திலே தனது தாய் சக்தி தேவியிடம் வேல் வாங்கி இந்த சூரபன்மனை மிக 7 நாட்களும் போர் புரிந்து அவனை வதம் செய்தார். வள்ளி தேவசேனா முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் சுமார் 2000 பக்தர்கள் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதியிலே இருந்து கிராமங்களில் இருந்து அனைத்து மக்களும் வந்திருந்து கல்யாண வரம், குழந்தை வரம் வேண்டி நமது திருக்கோவிலிலே வேண்டிய அத்துணை நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் அத்துணை வாக்கியங்களையும் நிறைவேற்றி தரும் அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி இவ்வாண்டும் திருவாலயத்திலே எழுந்தருளியுள்ள அத்துணை பக்தர்களுடைய குறைகளையும் தீர்த்து நல்ல முறையிலே இந்த திருவிழாவிலே அவர்கள் வேண்டிய வரம் வழங்கும் முத்துக்குமார சுவாமி ஆண்டுதோறும் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இத்திருக்கோவிலிலே வளர்ச்சி. இவ்வாண்டு புதியதாக துவஜஸ்தம்பம் எனப்படும் செம்பல் கொடிமரத்தில் அமைத்து இந்த ஆண்டு புதிய கொடிமரத்திலே குடியேற்றி இந்த விழாவிலை மிகச்சிறப்பான முறையிலே ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். ஆகவே தினந்தோறும் பக்தர்கள் வருகை புரிந்து எங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பை நல்க வேண்டுமாய் உங்களை இத்திருக்கோயில் கந்தசஷ்டி விழாக்குழுவின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பண்டிகை காலங்களிலும் இத்திருக்கோயிலில் எல்லா நிகழ்ச்சிகளும் சீரும் சிறப்புமாக பொதுமக்களின் ஒத்துழைப்போடு நடந்து வருகிறது. முருகனுக்கு விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா விருநாமங்கள், முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததன வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அன்பு சார்ந்த பக்தகோடி பெருமக்களே, நமது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் முதலியார் வீதியிலே வீற்றிருக்கக்கூடிய வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமி ஆலய கந்தசஷ்டி வைபவமானது நேற்றைய தினம் 6 மணியிலிருந்து தொடங்கி கிராம சாந்தி, வாஸ்து சாந்தி பூஜைகள் எல்லாம் நடைபெற்று இன்றைய சரியாக அதிகாலை 5 மணி அளவில் யாகசாலை பூஜைகள் எல்லாம் ஆரம்பம் செய்து காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் துஜோகரணம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்ற நிகழ்வானது சிறப்பான முறையிலே நடைபெற்று கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கந்தசஷ்டி கங்கணங்களை கட்டிக்கொண்டு முருகப்பெருமானை இந்த விரதத்தை தொடங்கியுள்ளார்கள். இந்த கந்தசஷ்டி விரதமானது நமது இந்து சமயத்திலே இருக்கக்கூடிய விரதங்களிலே மிக கடுமையான விரதம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று வாக்கிக்கிணங்க சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பை என்று சொல்லக்கூடிய கருப்பையிலே கரு உண்டாகும் என்ற ஐதீகம். குழந்தை பேறு வேண்டுபவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், நிலம், வீடு, சொத்து வாங்கும் போன்ற அமைப்புகளை இந்த கந்தசஷ்டி விரதமானது நமக்கு தருகின்றது. தினந்தோறும் நம்ம ஆலயத்திலே யாகசாலை பூஜைகளுடன் ஆரம்பமாகி சகல திரவிய அபிஷேகங்கள் மற்றும் தினந்தோறும் ஒவ்வொரு அலங்காரங்களில் முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள்பாலிக்க உள்ளார். முதல் நாள் வெள்ளை சாத்துப்படியும், 2வது நாள் பச்சை சாத்துப்படியும், 3வது நாள் சிவப்பு சாத்துப்படியும், 4வது நாள் சந்தனக்காப்பு அலங்காரமும், 5ஆம் நாள் வெற்றிவேர் சாத்தி அலங்காரமும் மற்றும் நமது சிங்கார வீதியிலே வீற்றிருக்கக்கூடிய அங்காளம்மனிடம் முத்துக்குமார சுவாமி வேல் வாங்கும் நிகழ்வானது நடைபெறும். அடுத்த நாள் சூரசம்காரம் காலையிலே ஹோமங்கள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நமது முத்துக்குமார சுவாமிக்கு சகலவிதமான அபிஷேகங்களால் நடைபெற்று துவாரபாலகர்களுக்கு
விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெற்று நமது முத்துக்குமார சுவாமி மாலை 4 மணிக்கு சூரனை வதம் செய்ய புறப்படுதல். 4 மணி முதல் 6 மணிக்கு வரைக்கும் சூரசம்காரம் சிறப்பான முறையிலே நடைபெறும். அதனைத் தொடர்ந்து உக்ரசாந்தி அபிஷேகங்கள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து மறுநாள் 7வது நாள் காலை யாகசாலை பூஜை அபிஷேகங்கள் நடைபெற்று மாலை 4 மணி முதல் கோபூஜையுடன் திருக்கல்யாண வைபவமானது சிறப்பான முறையிலே நடைபெற உள்ளது. இந்த திருக்கல்யாண வைபவத்திலே விசேஷமாக நமது அந்தியூரிலே கல்யாணமாகாத ஆண் பெண்கள் இருவர்கள் ஜாதகத்தையும் கொண்டு வந்து முருகப்பெருமானின் காலையிலே வைத்து செவ்வரளி மாறலை செவ்வாழைப்பழம்லாம் வைத்து நைவேத்தியம் வேண்டி சென்றால் இந்த திருக்கல்யாணம் அதிசீக்கிரமாக நடைபெறுகிறது. இந்த கோயிலிலே இது விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி திருக்கல்யாண வைபவத்திலே பால் செவ்வாழைப்பழம் பால் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதை குழந்தை இல்லாதவர்களுக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டா குழந்தை பேர்களும் இங்கே அனைவருக்கும் முருகப்பெருமான் வாரி வழங்கி கொண்டு இருக்கிறார். அதனால் அனைத்து பக்த கோடிகளும் இந்த கந்தசஷ்டி வைபவத்திலே கலந்து கொண்டு எல்லாமல்ல வள்ளிதேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமியின் திருவருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.